எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெர்ஷியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகில் பல இனங்கள் உண்டு, பல இன குழுக்கள், டிரைப்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இந்த இனக்குழுக்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பல இனங்களுக்கு பல்வேறு விதமான மொழிகள் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, பழக்க வழக்கம் இருக்கிறது. அப்போ அவங்க பாத்தீங்கன்னா அவங்க அதுலதான் பிராக்டிஸா இருப்பாங்க. அவங்கள டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதால அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாற்றம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நாள் நெதர்லாண்ட்ஸ்ல இருந்தேன், ஒரு 2 வருஷம் இருந்தேன். இந்த நெதர்லாண்ட்ஸ் நாட்டுக்கு போகும்போது அங்கெல்லாம் அப்போ என்னன்னா வெறும் உருளைக்கிழங்கு தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு உணவு. ரைஸ் எல்லாம் ரொம்ப கடினம் கிடைக்கிறது, நல்லாவும் இருக்காது. அது அமெரிக்கன் ரைஸ் தான் கிடைக்கும். அது அந்த அளவுக்கு நமக்கு சுவையா இருக்காது. அப்போ நம்ம நல்லா இது வேணா நம்ம ஜெர்மனியில போய் வாங்கிட்டு வரணும். அப்ப எவ்வளவு நாளைக்கு இந்த உருளைக்கிழங்கை வேக வைத்து சாப்பிடுறது? எனக்கும் அது கஷ்டமா. இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த அந்நிய உணவையே நம்மளால என்ன பண்ண முடியாது, ரொம்ப நாளைக்கு அதை சாப்பிட முடியாது. அப்ப அதுல இருந்து நம்ம மாற்றம் பெறணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன பழக்கம் இருக்கோ அதுதான் நம்ம செய்ய முடியும். அப்போ ஒவ்வொரு இனங்களும் அவங்களுடைய பழக்க வழக்கம், கலாச்சாரம் இருக்குது. எகிப்துல கூட நிறைய பேர் இந்த இனக்குழுக்கள்லாம் இருந்தாங்க. அந்த பல இனக்குழுக்கள்லாம் மோசே தலைமையில வெளியே வரும்போது வெறும் இஸ்ரேல் ஜனங்க மட்டும் வரல, நிறைய பேர் அவங்களோட டிராவல் பண்ணி வராங்க. அதை ஏத்தியர் இருந்தாங்க, எபூசியர் இருந்தாங்க, இத்தியர் இருந்தாங்க, எமோரியர்கள் இருந்தாங்க. அது எகிப்திலேயே அடிமையா இருந்த மக்களும் அதுல இருந்தாங்க. இப்படி பல இனக்குழுக்கள், டிரைப்ஸ் என்ன பண்ணா ஒன்னா சேர்ந்து அந்த மோசே தலைமையில விடுதலையை எகிப்து விட்டு வெளியே வராங்க. இப்படி வெளியே வர மக்கள்லாம் பாத்தீங்கன்னா பல கலாச்சாரம், பல மொழிகள், பல உணவு பழக்க வழக்கங்கள், இப்படி பல நிலையில இருக்கிறவங்களா இருந்தாங்க. அதுலதான் அவங்களுக்கு என்னன்னா எப்பவுமே நாங்க நீர் அழிக்கிற மண்ணாவே நாங்க சாப்பிடுறதுதான் முறுமுறு இருக்கிறாங்க. ஏன்னா அது சுவையற்ற ஒரு வெள்ளை மணிகளை போல இருக்கக்கூடியதான் மண்ணா. எவ்வளவு நாளைக்கு இதை சாப்பிடுறது? அப்போதான் ஏன்னா எகிப்துல இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கும் அது பிரச்சனை. ஏன்னா ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் அவங்களுடைய உணவு வித்தியாசம் இருக்கும். அப்போதான் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட் என்ன பண்றாரு கடவுள், அவங்களுக்கு காடைகளை அனுப்பி கொடுக்குறாரு. சரிங்க. அடுத்து இந்த மாதிரி பல இனக்குழுக்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி அந்த இடத்துல தங்கும் போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலா இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நெதர்லாந்து போன்ற நாடுகள்ல இந்த யூரோப்பியர்கள் போய் எல்லா நாட்டிலும் குடியேறிட்டாங்க, எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்கறது பிரச்சனை இல்லை, அவங்க தங்களுடைய கலாச்சாரத்தை, தங்களுடைய மொழியை அங்க பரப்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ யூரோப்பியன்ஸை போல என்ன பண்றாங்கனாக்கா மற்றவர்களும் அவங்க என்ன ஆடை அணிந்து இருந்தாங்க அதை போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்களுடைய உணவு பழக்கங்கள் எல்லா இடத்துலயும் அவங்க அதிகமா இந்த பிரெட் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, இது எல்லா நாடுகளும் என்ன பண்ணாங்க பரவ ஆரம்பிச்சு. எல்லாரும் அது ஒரு நல்ல ஒரு உணவாக எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய ஃபுட் ஸ்டைல், அவங்களுடைய வே ஆஃப் அந்த ஸ்டைல், அது ட்ரெஸ்ஸிங், எல்லாருமே என்ன பண்றாங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அது அந்நிய மோகம் எல்லாருக்கும் வந்துச்சு. இப்போ இது மிகப்பெரிய அவங்கவுங்க நாட்டு கலாச்சாரத்தை விட்டு அதை மாற்றுறாங்க. இப்போ அமேசான் காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அழிந்து கொண்டு வருகிறது. நம்ம நாட்டிலோட ஜாகர்டன் போன்ற பகுதிகள் எல்லாம் இருக்கிற காடுகள் அழிந்து வருகிறது. காடுகள் அழிந்து அங்க மக்கள் வசிக்கிறாங்க இல்லையா, ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளிலே, அந்த மலைவாழ் மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், அந்த கலாச்சாரங்கள் மாற்றம் பெறுகிறது. அவங்களாகவே இல்லை, அவங்க என்ன பண்றாங்க மாத்துறாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க, எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்கு, வாங்க உங்களை நாங்க எங்களை போல மாத்துறோம், வாங்க எங்களை போல நீங்க படிங்க, எங்களை போல நீங்கள் ஆடை அணிவீங்கள், எங்களை போல வீடுகளில் நீங்கள் வசியுங்கள் சொல்லி அவங்களை அந்த இடத்துல இருந்து இடம் பெயர செய்ய வைத்து அந்த இடத்திலே அபார்ட்மெண்ட்ஸும் ஃபேக்டரிஸும் கட்டுறாங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. தொழிற்சாலைகளை கட்டுகிறாங்க, பெரிய பெரிய வீடுகள் அங்க கட்டி ஒரு ரெசார்ட் மாதிரி உட்கார்ந்து மக்கள் அதை ரசிக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க. அப்படி என்றால் அன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து வெளியே வந்த மக்களுக்கு தான் கடவுள் இடத்துல மன்றாடும் போது பாலும் தேனும் வடிந்தோடுகின்ற அந்த அளவுக்கு செழுமை நிறைந்த ஒரு கானானை கடவுள் அவங்க காட்டுறாரு. அது போல இன்னைக்கு யாரெல்லாம் தன்னுடைய இடத்தை விட்டுட்டு தனிமையாக இருக்கிறாங்களோ, அல்லது பிறர் நம்முடைய உடைமைகளை, பிறர் நம்முடைய சொத்தை அனுபவித்து இருக்கிறார்களோ, நம்ம ஏமாற்றுகிறாங்களோ, நீ கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கானானை கொடுப்பார். பாலும் தேனி வழிந்து செழுப்பியான இடத்தை உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் கொடுத்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பார். இந்த நிறைவோடு, இந்த மகிழ்ச்சியோடு, இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு இழந்ததை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வோம் என்கிற உறுதியோடு நாங்கள் இந்த நாளை துவங்க கிருபை தாரும். மீட்பரை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.